என்ன என்ன சக என்ன ஏன் பண்ணது கரெக்டு தானே, சரிதான். இந்த பையன் ஏற்கனச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பர்களே. இதனால எவ்வளவு மக்கள் தெளிவாக இருப்பீங்க, கொஞ்சம் சிந்திப்பீங்க. இத்தனை நாளா தண்ணியை குடிச்சு குடிச்சு போதை ஏற்றி ஏற்றி பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இனிமேலாச்சு ஒரு பிசினஸ் மேன், ஒரு பெரிய ஆளாகிறதுக்கு முடிவு பண்ணுங்க. அம்பானி மாதிரி ஆகுங்க. நொட்டுவாங்க. லஞ்ச் பிரேக் அட் சிஎம் ஆபீஸ். டேய் என்னடா இது? கோத்தா டேய், நீங்க மனுஷன்டா டேய். இல்லடா எத்தனை தடவை சொல்லு, எத்தனை மனுஷங்களா மனுஷனாடா பஸ் நீங்க சொல்லுங்கடா. யாருடா நீங்க, எங்க இருந்தா வந்தீங்க? ஃபர்ஸ்ட் எப்படா இப்பேற்பட்ட மீம்ஸ் போட உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? அவர் சிஎம்டா, பயம் இல்லையாடா உங்களுக்குலாம்? பயம் இல்லையா? பயப்பட மாட்டீங்களா? தளபதி சிஎம் விஜய்க்கு பயப்பட மாட்டீங்களா? கான்வர்சேஷன் பி லைக். என்னடா பண்ண? நான் எதுமே பண்ணலமா. டேய் என்னடா அதே மாதிரியே இருக்கு அப்படியே. உன்னை கேட்டா அவன சொல்றான், அவன கேட்டா உன்ன சொல்றான். இங்க பாரு, நீங்க எதுக்கு சண்டை போட்டீங்க, ஏன் சண்டை போட்டீங்களா எனக்கு தெரியாது. பழையபடி ஒற்றுமையா இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், புரியுதா? சிஎம் விஜய் மீட் எக்ஸ் சிஎம் ஸ்டாலின். வாங்க எப்படி இருக்கு பாப்போம் சந்திப்பு. வரும்போதே பாட்டிலே வராமலே வெளியவே நிக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அங்கிள், மை டியர் அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்ன அங்கிள் அழைச்சி போயிட்டீங்க? அங்கிள்னு சொல்லுவோம். வேற ஆளமான எடிட்டா இருக்கு. உட்காந்து கொள்ளி ஸ்கெட்ச் எல்லாம் போறோம். வேற லெவல் அங்கிள் நீங்க. அது யாரு அங்கிள் போட்டோல இருக்குது? அது மை டியர் டாடி ஜெயகரா. ப்ரோ நல்லா பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஒன்றும் சொல்ல விரும்பல ப்ரோ. இப்பெல்லாம் எடிட் பண்ணக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் ப்ரோ. மொத்தம் ஃபஸ்ட்டு என் வீடியோ நீங்கள் பார்த்துலடா அப்புறம் எடிட் பண்ணாமல் இருக்க போறீங்க. நான் போடுற வீடியோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் ஆகணும், அதுக்கப்புறம் அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காண்டா அப்படின்னு, அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கணும் எடிட்டிங் பற்றி. நாங்க அங்கிள் பூத்தொட்டி விஎஸ் பாபு கொடுத்து விட்டாரு. வெளியே உட்காந்து இதுக்கு தண்ணி ஊற்றணுமா? தண்ணி சார், அது பிளாஸ்டிக் பூ. அச்சோ பாவம் அங்கிள், நீங்க 2 பெக்க போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அங்கிள். தம்பி தப்பு. அடுத்து வேற எங்கேயும் போயிட்டு இருக்காரு. எங்க போறாரு? யாரை பார்க்க போறாரு? ரஜினியை பார்க்க போறாரா? கமலை பார்க்க போறாரா? யாரு? உண்மைதானா? உண்மைதானா? லோகத்துல என்ன நம்ம நடக்குது? என்னடா சினிமா கதை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. இப்ப சல்யூட் சிஎம் சார் விஜய் அவர்களே. நீங்க லியோ 2 மாஸ்டர் 2 எடுக்கலாட்டின்னு பரவாயில்ல, ஆனா இப்படி ஒரு நல்ல நல்ல செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே, பாராட்டுற விதமா பண்றீங்களே. வாவ், நைஸ், வெரி நைஸ். வாட்ச் டில் தி எண்ட். எனக்கு புரிஞ்சிருச்சு. டேய் பைத்தியக்காரங்களா, டே அது கோட் சூட் போட்டிருக்காரா? நீங்கள் என்னடா நீங்கள் டே போங்கடா. டே நீங்கள் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத ஒருத்தங்கடா. நான் வந்து இந்த மாதிரி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் பேசுறது இல்லை. இவங்கெல்லாம் வேஸ்ட். இவங்களை பூரா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா வெயிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு. இவங்களை பூரா இவங்க அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணி தூரம் போட்டுருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்கெல்லாம். ஜான்விக்குங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு ஸ்டைலையும். என்ன பாட்டு? யாரு? நான் மாத்திரம் வீடியோ மாத்திரம் டென்ஷன் ஆகுது, மண்டை குளறவுதே. எப்படிலாம் எடிட் பண்றாங்க பாருங்க, மனசாட்சி இல்லாம. சிஎம்ஏ என்ன எல்லாரும் கை கொடுக்குறாருப்பா. அங்க பாருங்க பட்டுன்னு கொடுக்குறாரு பாருங்க.
வாவ், இதாங்க ஓகேங்க. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டன் டடடடன் டன் டடடடன் டன் டடடடடன் டடடன் டன் டடடடன் டன் டடடடடடடன். என்னையா அது டப்பி டப்பி பெல்ட்லாம் கொடுக்குறீங்க? இது என்னையா அது? என்னடா அது? இங்கே திருந்த மாட்டாங்களோ? இந்த மாதிரி மீம்ஸ்லாம் எடிட் பண்ணி போட்டு தள்ளுறாங்களே. பேட்டு கூட ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வே ப்ரோட்டீன் பவுடரா? என்னங்க காமெடி பண்ணுறீங்க? ஏன்டா அப்படிலாம் எடிட் பண்ணுறீங்க? ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது.